உனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை பாருப்பா. சரிப்பா. தம்பி, அவ என் பொண்ணுதான். அவ காலேஜுக்கு போட ட்ரெஸ் பார்க்க வந்தோம். அவகிட்ட 2 ட்ரெஸ் தான் இருக்கு. அதே மாத்தி மாத்தி போட்டு காலேஜுக்கு போயிட்டு வரா. என்னோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு எதுவும் கேட்கக்கூடாதுன்ட்டு அவன் நினைக்கிறான். அவளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து ரொம்ப வருஷம் ஆச்சு. இன்னைக்கு மட்டும் 5-6 கடையில ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு வந்தோம். ஆனா எல்லா கடையிலும் ரேட் அதிகமா இருக்குன்னு ட்ரெஸ் வாங்காம வந்துட்டோம். எங்க எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா? சொல்லுங்க சார், என்ன உதவி? உங்க ட்ரெஸ்ல இருக்க ரேட்டை விட பாதி ரேட்டுன்னு அவகிட்ட சொல்லுங்க, அது போதும். ஆனா உங்க ட்ரெஸ்ல இருக்க என்ன ரேட்டோ அதை நான் கொடுத்துடுறேன். அவகிட்ட பாதி ரேட்டுன்னு சொல்லுங்க, அப்பதான் அவன் வாங்குவான். பார்க்க எந்த கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு அவன் நினைச்சுக்கிறான். சரி சார். நன்றி தம்பி. வாங்க மேடம். அண்ணா, அந்த பிங்க் கலர் சுடிதார் எடுங்க. இந்தாங்க. ஐயோ மேடம், ரேட்ல எதுவும் பார்க்காதீங்க மேடம். இன்னைக்கு கடையில நமக்கு ஒரு ஆஃபர் இருக்கு. எந்த ட்ரெஸ் எடுத்தாலும் ஒரு 50% தான். ஓ, இதுக்கு மேட்சிங்கா லெகின் ஏதாவது இருக்குமா? ஒரு நிமிஷம் மேடம். என்னங்க மேடம்? லெகினோட பிரைஸ் எவ்வளவுனா? அதான் சொன்னல மேடம், எந்த ட்ரெஸ் எடுத்தாலும் அதோட பாதி ரேட் தான். உனக்கு இது பிடிச்சிருக்கம்மா? இது நல்லா இருக்குப்பா. இது ஒண்ணு போதும்பா. உனக்கு பிடிச்சிருந்தா 2த்தையும் எடுத்துக்கோமா. இல்லப்பா, இது ஒன்னே போதும். அட நீ சும்மா இருமா தம்பி. அந்த ரெட் கலர் எடுமா. அது ஒண்ணு, அந்த பச்சை கலர் ஒண்ணு இருக்கு பாருங்க. ஐயா, அது 2ம் உனக்கு ரொம்ப சூட் ஆகுமா. அது வாங்கிக்கோமா. சார் மொத்தம் 1300 ரூபாய் ஆயிடுச்சு சார். சரிம்மா, நீ வாங்கிட்டு போமா. அப்பா காசு கொடுத்துட்டேன். சரிப்பா. இந்தாங்க. தம்பி, ரொம்ப நன்றிப்பா. இருக்கட்டும் சார். மொத்தம் எவ்வளவு ஆச்சு? மொத்தம் 2600 ரூபாய் ஆயிடுச்சு சார். நீங்க 1300 ரூபாய் கொடுத்தா போதும் சார். என்னப்பா சொல்ற? இந்த சின்ன வயசுல கூட அப்பாவோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிற பாத்தீங்களா சார்? உங்க பொண்ணை பார்த்தா எனக்கு அவ்வளவு பெருமையா இருக்கு. என்னதான் கஷ்டப்பட்டாலும் தான் பொண்ணு ஆசைப்பட்டுச்சேன்னு எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறீங்க பாத்தீங்களா? உங்களை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சார். 1300 ரூபாய் கொடுத்தா உனக்கு நஷ்டம் இல்லையாப்பா? நஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை சார். காசு பணம் லாபம்லாம் எவ்வளோ பார்த்துறோம். ஆனால் இந்த மாதிரி 4 கஸ்டமருக்கு உதவி பண்ணும்போது தான் எங்களுக்கு மனசே நிறைவா இருக்கு சார். ரொம்ப நன்றிப்பா. நன்றியெல்லாம் இருக்கு சார். இனி உங்களுக்கு இந்த கடையில் எப்போ வந்தாலும் 50% ஆஃபர் தான். சரிப்பா.